படம் நம்ம ரீலீஸ்னாலே கமலா தேட்டர் தான் ஃபேமஸ். அது எல்லாருக்குமே தெரியும். படம் 100% நல்லது. இப்போ டிவியில் பார்க்கறதோட தேட்டரில் பார்க்குறது தான் ரீலீஸ்னாலே வைப்பு. எல்லாம் சாங் எந்த தேட்டர்லையும் ஒன்ஸ் மோர் போட மாட்டாங்க. இந்த தேட்டரில் ஒன்ஸ் மோரியாக ஹவுஸ்ஃபுல் ஆகும் எப்பவுமே. எந்த பாட்டு உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருந்துச்சு? எல்லா பாட்டுமே ஹிட் தான். ஆனால் ரீலீஸ் செகண்ட் டைம் பாட்டு போடுறேன்னா அந்த விண்மேகம் பாட்டு தான் போடுறாங்க. டான்ஸ்லாம் இல்லைங்களா? டான்ஸ் சொல்லவே தேவை தனுஷ் படத்துக்கு. இப்போ ஜென்ஸோட லேடிஸ் தான் அதிகம் அந்த படத்துக்கு. அது இல்லாமல் நெக்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனால் ரீலீஸ் தான் அதிகபட்சம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இது இல்லை சாமி படத்துக்கு ஈவினிங் ஷோக்கு. ஓகே ஓகே. கண்டிப்பாக படம் என்ஜாய் பண்ணீங்களா? அதெல்லாம் என்ஜாய் எப்படி இருந்துச்சு? நீங்க ஓவராலா பார்க்கும்போது முன்னாடி வந்துட்டு டிவில பார்த்திருக்கீங்களா? ஃபேமிலி அந்த லிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஃபேமிலியோட. ஃபேமிலியோட கனெக்ட் பண்ற மாதிரி. அதுவும் நம்ம தனுஷ் ஃபேன் நாங்கள் ரொம்ப பெரிய அவரை இப்போ ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன் தியேட்டரில். ஆமாம், தனுஷ் அவர்கள் கூட எங்கேயுமே பார்த்தது இல்லையா? இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் சொல்றீங்க எதுக்கு தேட்டர் போகணும்? பிடிக்கும், இங்கே இருக்கோம் அவ்வளோதான். அது காமிச்சிக்க வேணாம். இந்த விஷயம் இந்த யாரடி நீ ஓகே வரதுக்கு காரணம் என்ன? கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஏன்னா ரீ ரிலீஸ் சொல்லும்போது சில பேர் இந்த விஷயத்துக்காக வரேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் லைஃப்ல நடந்திருக்கா? இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எதுவுமே நடத்தல. ஓவரால் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வெண்மேகம் எல்லா பாட்டுமே பாட்டுனாலே எனக்கு பிடிக்கும். உள்ள எப்படி தியேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் இருந்துச்சு? எல்லாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க, எல்லாம் கத்துனாங்க. நீங்களும் கத்து. நானும் கத்துனேன், தொண்டை தான் வலிக்குது எனக்கு. இரும்புலே வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்போ பார்த்தீங்க இந்த படம்? அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திடீர்னு பார்க்கும்போது செம்ம எமோஷனல் ஆகுது. எந்த பாட்டு உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருந்துச்சு? வெண்மேகம் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கும்ல, அந்த ரெண்டுமே எல்லா பாட்டுமே பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் லைஃப்ல நடந்திருக்கா? இல்ல ப்ரோ, இது வரைக்கும் நடக்கல. அந்த அளவுக்கு வயசுலாம் ஆகும். அந்த மாதிரிலாம் ஸ்டோரியில மட்டும் தான் ப்ரோ நடக்கும். ஓவராலா பார்க்கும்போது என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு யாரடி நீ ஓகே பாருங்க? படம் வந்து அதான் ஃபேமிலி எமோஷனல் இருக்கும், ஃப்ரெண்ட் எமோஷனல் இருக்கும், லவ் எல்லாமே இருக்கிறதுனால சூப்பரா இருக்கு. ரகுவரன் சார் எப்படி பார்த்திருக்கீங்க? நான் அவருக்காக தான் படத்துக்கே வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும், அல்டியர். ஓவராலா என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்ணை பார்த்தாலே தெரியல உங்களுக்கு, அழுது கொட்டியிருக்கேன். எல்லாம் கலைஞ்சு மை கலந்துட்டு தான் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஃபீல் பண்ண எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேற லெவல் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு படம். நினைச்சு கூட பார்க்கல. செம்ம ரெஸ்பான்ஸ் எல்லாருமே ஆடியன்ஸ்ல. தியேட்டர் ஃபுல்லுன்னு கேள்விப்பட்டோம். தியேட்டர் ஃபுல் ஹவுஸ்ஃபுல், செம்ம ரெஸ்பான்ஸ். வெண்மேகம் பாட்டுலாம் செகண்ட் டைம் வேற ஒன்ஸ் மோர் வேற போட்டாங்க. பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும். வேற level எல்லாம் பேப்பர் இதெல்லாம் கிழிச்சு மேல தூக்கி வீசி வேற level. எஃபெக்ட்ஸோட சேர்த்து அந்த Super. லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது Thunder ஒண்ணு lightலாம் லைட் அண்ட் பாட்டுல தண்டர் வர அதே மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுல கிரியேட்டிவிட்டியா இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. தமிழ் படத்துல நிறைய புது படங்களை விட இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் கத்துறோம் ஆடுங்க ஆடுங்க ஆடுங்கன்ட்டு. கடைசியா நீங்க யாரடி நீ மூவி எப்போ பாத்தீங்க? எந்த ஏஜ்ல இருக்கும்போது பாத்தீங்க? இல்ல 8th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சு. நாங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி கேடிவில பார்த்தது. அதுக்கப்புறம் TV ல பார்த்தது. மோஸ்டா டிவில எல்லாரும் பாத்துருக்கோம். 8னா இப்போ இந்த தடவை வருது. இப்பெல்லாம் 24 ஆகுது எல்லாத்துக்கும். எல்லாம் ஜாப் போற அளவுக்கு ஆ, release பார்க்கும்போது வேற லெவல் மூவி. வேற லெவல். ஆமா, வேற லெவலா இருக்கு. இந்த மாதிரி லைஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காங்க? இந்த மாதிரி ஸ்டோரி கூட இருக்க கனவுல தான் நடக்குது. கனவுல கனவுல தான் நடந்திருக்கு. கனவே தப்பான கனவு. அளவுலயே வர மாட்டேங்குது இந்த bro. மாதிரி இன்னும் அது நடக்கல கூட இல்ல. தாங்க முடியாது. இல்ல நடந்திருக்கு. அப்படி சொல்றது இல்ல இல்ல எல்லாம் வேற வேற. சென்னையில வேலை பார்க்குறோம், எல்லாம் வேற ஊர். தனுஷ்காக தான் வந்தேன். ரியல் லைஃப்ல சீனு மாதிரி கேரக்டர்ல யாராச்சும் இருந்திருக்காங்களா? சீனு எல்லாருமே சீனுவா தான் இருக்காங்க, யாருமே வாசி கேரக்டர்ல இல்ல. சீனு கேரக்டர்ல தான் எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சீனு மாதிரி இருக்கணுமா இல்ல வாசு மாதிரி இருக்கணுமா? நானும் சீனு தான். ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வேற. சீனு யோசிச்சு பாருங்க, வாசு நீங்க சீனுல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது வாட்ஸ் வந்து ரெண்டும் தப்புதான். தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா அது இருக்குல்ல, நம்ம அதை பார்க்கணும். அவங்க தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்ப கடைசியா இந்த படம் பாத்தீங்க? கடைசியா எந்த படம் பாத்தீங்களா? எந்த ஏஜ்ல இருக்கும்போது நீங்க பாத்தீங்க? இந்த படமா? நான் அப்ப எனக்கு 3 இயர்ஸ். ரிலீஸ் ஆகும்போது ஆமா 3 இயர்ஸ். நான் அப்ப டிவில தான் பார்த்தேன். இப்போ வந்து இது பார்க்க அதெல்லாம் கேட்காது. இப்போ வந்து நம்ம ஏஜ்ல இந்த ஏஜ்ல பார்க்கும்போது அது ஒரு வேற மாதிரி ஃபீல் இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருந்துச்சு? எந்த பாட்டுக்கு ரொம்ப வைப் பண்ணாங்க? வெண்மேகம் சாங் வேற லெவல் எல்லாம் வைப் பண்ணாங்க. ஒன்ஸ் மோர் போட்டாங்க, அந்த தண்டர் எஃபெக்ட்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் இந்த படத்துல இருந்து உங்களோட ஃபேவரட் சீன், இந்த சீன் தான் ஆல் டைம் ஃபேவரட் சீன் சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? அப்படி இல்ல இல்ல தனுஷோடைய சீன்ஸ், தனுஷோடைய அந்த டான்ஸ் எல்லாம்
ஸ்பெசிஃபிக்கா தனுஷ்க்குன்னு ஒரு சீன் தராங்கல்ல, அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆஸ் தனுஷ்னா பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப ஆமா டை ஹார்ட் தனுஷ் ஃபேன். செமையா இருக்கு ப்ரோ. தனுஷ்னாலே வேற லெவல் ப்ரோ. வாடா வாடா. ஆடுனீங்களா உள்ள எப்படி வைப் ஆடணும் ப்ரோ. செமையா பண்ணாங்க. கமலாட்டட் நல்லா பண்றாங்க. எல்லாமே செமையா பண்ணாங்க. ஆடி செல்ஃபில எடுத்து நீங்க லவரோட வந்தீங்களா இல்ல அவங்க பசங்களோட தான் பசங்களோட எப்படி போச்சு உங்களுக்கு? சூப்பரா போச்சு ப்ரோ. என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. ஓடுறான் அவன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை ஓடுறான். இந்த மாதிரி லவ்ஸ் நடந்திருக்கா ரியல் லைஃப்ல? நடந்திருக்கு. ப்ரோ ஆனா என்ன, இல்ல லாஸ்டா ஒண்ணு சேர்றாங்க, சில பேர் ஒண்ணு சேர மாட்டாங்க, அவ்வளவுதான். இவன் வந்து ஒண்ணு சேரல, இவன் ஒண்ணு சேரல. ஒரு லவரை வந்துட்டு இன்னும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் கரெக்ட் பண்ணி போனா எப்படி இருக்கும்? கண்டிப்பா நிறைய பேர் பண்ணிருக்கானுங்க. நம்ம கழட்டி விட்டோடனே அப்படியே 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அவங்களே கரெக்ட் பண்ணி இப்போ அவங்களே கல்யாணம் எல்லாம் பண்ணி எல்லாம் அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது. எந்த பாட்டு உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு? வெண்மேகம் எங்களுக்கும் எல்லாம். ஆனா தூயின ப்ரோ. அவன் சும்மா சொல்றான். அவனுக்கு அந்த கதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் அப்படி பண்றான். வணக்கம். யாரடி நீ மோகினி ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. How happy you are? ரொம்பவே ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யாருமே வைப் அவ்வளோ தரல. ஆனால் செகண்ட் பார்ட்ல அந்த வெண்மேகம் பாட்டு யாருமே அப்புறம் தான் எல்லாருமே வரவே செம வைபா இருந்துச்சு. யாருமே நீங்க எரிஞ்சு போயிருக்கலாம். அங்க இருந்து போயிட்டோம் செகண்ட் ஹாஃப்க்கு. யாரும் வரல. அங்க இருந்து போயிட்டோம் செகண்ட் ஹாஃப்க்கு. போயிட்டு ஓட்ட காசுக்கு ஹெல்ப் ஜாலியா இருக்க முடியாத வைப் வராதோன்னு பார்த்தோம். அதுக்கு மேலே வந்துருச்சு. ரொம்ப வாய்ஸ் ஒரு மாதிரி சோகம் தெரியுது. சோகல தொண்டை கட்டி அவ்வளோ கட்டி டான்ஸ் ஆடி தொண்டெல்லாம் போச்சு. எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு? யாரடி நீ மோகினி ஆல்பம். நாங்க அந்த இது வெண்மேகம் அதுல சாங் தான் இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெஞ்ச கசக்கி ஆ, அந்த அது அது இன்னும் ஆனா போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். யாருமே போகல. வைப் பண்ணணும்னு நினைச்சா ஆனா யாருமே போகல. இப்போ இண்டிவிஜுவலா உங்களுக்கு எந்த சீன் ஃபேவரட்? உங்களுக்கு எந்த சீன் ஃபேவரட் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எது? எனக்கு அதுல பூஜா சீன் அவங்கள பிடிச்சிருந்துச்சு. ரெட்டுங்க. ஆமா அது ஆல் டைம் ஃபேவரட் எப்பயுமே. லாஸ்ட் சீன்ல ஃப்ரெண்ட் கொஞ்சம் அழுவாங்க. அதுதான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. அந்த ரியல் லைஃப்ல சீனு மாதிரி கேரக்டர் வந்துட்டு எப்படி? ரொம்ப பாவங்க அவர். ரொம்ப பாவம். இவங்களும் லவ் பண்ணி இவங்களும் லவ் பண்ணி அவரும் தான் லவ் பண்ணாரு. ஆனா அவருக்கு வரலையே. லாஸ்ட்ல டைலாக் சொன்னதுதான் ரொம்ப ஹைலைட். வலிக்குதுடா முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அதுதான் ஹைலைட்டா இருந்துச்சு. பயங்கர எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. And இனிமே இந்த படத்தை பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாங்க. பார்க்கலாம். காசுக்கு வர்த்து. சூப்பரா பார்க்கலாம். Thank you so much. Enjoy பண்ணலாம்.